பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னா தேடி தேடி முஸ்லீம் கடை எங்கன்னு தான் பாக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க உட்பட எங்கேயாவது நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சீங்கன்னா உங்க ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு பிலால்ல போய் சாப்பிடலாமா அல்லது வந்து புகாரில சாப்பிடலாமா, எங்க இருக்குதுன்னு போய் சாப்பிடுறது என்ன காரணம்? நீங்க தானே சாப்பிடுறீங்க. இந்துக்கள் நிரம்பி வழிதல் பிலால்ல எங்க போனாலும் முஸ்லீம் கூட்டமா இருக்குது, முஸ்லீம்கள் வராங்க, ஏராளமான கூட்டம் நிரம்பி வழியுது எல்லா உணவுகள்லையும். இந்துக்கள் போய் சாப்பிட்றாங்க, எல்லா ஜாதி இந்துக்களும் சாப்பிட்றாங்கல்ல. இன்னொரு பக்கத்துல ஒரு இந்துவா இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு ஹோட்டல் வச்சா இந்துக்கள் எல்லாம் போய் சாப்பிடுவீங்களா? நீங்க வந்து ஐயங்கார் பவன், ஐயர் பவன் எல்லாம் இருக்குது இல்ல, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுறீங்கல்ல. ஒரு அருந்ததியர் பவன்னா இந்து அருந்ததியர் பவன் போய் சாப்பிடுவீங்களா? ஒரு பறையர் பவன் வச்சா நீங்க போய் சாப்பிடுவீங்களா? திருப்பூர்ல சத்துணவு கூடத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி போட்டாங்க, அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடாதுன்னு கூட்டு போனவங்க இந்து தானே கூட்டு போனாங்க. அங்க போய் பேசுறா என்ன அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்கன்னா என்ன சொல்றது பதில்? எவ்வளவு ஐயத்தனம் பாருங்க. ஒரு இந்து பெண் சமைத்த உணவை இந்துக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நம்மளும் பேசியிருக்கிறோம். அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த இந்து பெண் சமைத்த உணவை, சைவ உணவை சமையல்ல செஞ்சு கொடுக்குறாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு முஸ்லீம் கூட அருந்ததியர் சமைத்தார் என்பதற்காக நான் சாப்பிட மாட்டேன் நீ சொல்லிடியா காமிச்சிட்டு பார்க்கலாம். அசைவ உணவு செஞ்சா சாப்பிட மாட்டாங்க, ஹலால் பிரகாரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்களே தவிர, சில பேர்ல இப்ப கடவுளுக்கு படைச்ச உணவுன்னா அதுல கொஞ்சம் பார்ப்பாங்க. ஐயர் சமைச்சாங்களா, அருந்ததி சமைச்சாங்களா, யார் சமைச்சாலும் சாப்பிடுவாங்க. நீ காட்டு, நீ போய் சாப்பிடுவியா? எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? நீ வச்சு நீங்க தான் இந்து, நம்மளாம் இந்து, பிலால் கடையில் உணவு சாப்பிடுகிறீர்கள், அப்புறம் வந்து புகாரியில் சாப்பிடுகிறீர்கள், முஸ்லீம் கடையில் எதுக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லு. நீ வெளியில போயிட்டு நாமெல்லாம் இந்து, தேவர் மெஸ் என்று இருக்கிறது, கவுண்டர் மெஸ் என்று இருக்கிறது, ஐயங்கார் பவன் என்று இருக்கிறது. அதுபோல் தான் இந்துக்களில் பெரும்பான்மையா இருக்கிற நம்ம மக்கள் பறையர் சமுதாய மக்களுக்கான பறையர் பவன் ஒன்று வைப்போம், அருந்ததி பவன் என்று வைப்போம், பல்லர் சமுதாய மக்களின் பவன் என்று வைப்போம் வையா இந்துக்களுக்காக. ஐயங்கார் பவனுக்குள்ளார ஐயங்கார் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நான் சொல்றேன். ஐயங்கார் பவனுக்குள்ள பேர் வச்சுட்டு ஒரு அருந்ததியரே நடத்தினாலும் சாப்பிடுவாங்க, தெரியாது. ஆனால் அருந்ததியர் பவன் பேர் வச்சுட்டு உள்ள நீங்க ஐயங்கார வேலைக்கு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. உண்டா இல்லையா? எது தடுக்குது உங்களை சொல்லுங்க? அம்பேத்கர் எங்க தலைவருங்கிறிய ஒரு உணவகத்தில் அம்பேத்கர் படத்தை மாட்ட முடியுதா? உள்ள எல்லா தலைவரும் இருக்கிறாங்க. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஹோட்டல் திறந்தா கூட வெவ்வேறு தலைவர் படத்தை மாட்ட முடியுது. ஒரு அம்பேத்கர் படத்தை மாட்டினா இது தலித் ஹோட்டல் தெரிஞ்சா சாப்பிடாம போடுவாங்கிற கண்ணோட்டம் இருக்கா இல்லையா எங்க சமூகத்துல? அவளையே நீ தமிழர் நான் தமிழர்னு பேசுற இந்த திருட்டு பயல் வரைக்கும் அந்த பேசுறான்ல, சமீபத்தில் பெரியார் இருக்கிறான் பேசுறான்ல. நீ ஹோட்டல்ல வந்து ரெட்டமணி சீனிவாசன் எங்க தாத்தா, அயோத்தி எங்க தாத்தா பெரியார் திருடி பண்ணிட்டாருன்னு வேறுமே கூல் பண்றிய. நீ வைக்கிற உங்க கட்சிக்காரர் வைக்கிற உணவகத்தில் ரெட்டமணி சீனிவாசன் படுத்த மாட்டேன். உணவகத்தில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக தலைவராக இருந்தால் அவர் படுத்த மாட்டா. இந்துக்கள் இந்து தலைவராக இருக்கிற உணவை சாப்பிட மாட்டாங்கிற சூழல் நீங்க வளருது. அதை பத்தி பேசுங்க.